சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் காண இருப்பது கல்வி மற்றும் ஞானத்தை வழங்கும் சாரதாம்பாள் கோவில், ஸ்ரீ சாரதா பீடம் ஆகியவை அமைந்திருக்கின்ற இடத்தை பற்றியும் சாரதாம்பாள் அம்மையாரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைக்கு சுயம்புவுக்கு என்ன அலங்காரம், சந்தன காப்பில் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். முதல்ல காப்பு அலங்காரத்தை பற்றி நான் சொல்கிறேன். சந்தனம் என்பது குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள். குங்குமத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த விபூதி, குங்குமம், சந்தனம், இந்த மூணுத்தையும் பிரிக்க முடியாது. மூணும் ஒரு மங்களகரமான ஒரு பொருள். சந்தனம்னா இப்போ நாமெல்லாம் அந்த வில்லைகளை வச்சு பன்னீரில் ஊற வச்சு கலக்கிறோமே, அந்த சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் கிடையாது. சந்தன மரக்கட்டையில் நல்ல பல ஆண்டுகள் வளர்ந்த சந்தன கட்டையில் அதுக்குன்னு கோயில்களில் ஒரு வட்டமான கல் இருக்கும். அந்த கல்லில் வச்சு நல்லா அரைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பார். அவர் அரைச்சி அதை வழித்து எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான் சுத்தமான ஒரிஜினல் சந்தனம். அவ்வளோலாம் இப்போ நமக்கு கஷ்டப்பட்டு அரைச்சி கொடுக்குற ஆளெல்லாம் இல்லை. நம்ம கிடைக்கிறத கொண்டு திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியது தான். சந்தனம் என்பது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அடுத்தது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் வருகைக்காக, மற்றவங்களை வரவேற்பதற்காக பன்னீரை தெளித்து, சந்தனத்தை கொடுத்து, குங்குமத்தை கொடுத்து, ஒரு இனிப்புக்காக கற்கண்டு துண்டு கொடுத்து வரவேற்பது நம்முடைய விழாக்கால ஐதீகமாக இருக்கின்றது. இந்த சந்தனத்தை அணிந்தால் எப்படி உடல் குளிர்ச்சி அடைகின்றதோ அதுபோல் நம்ம மனமும் குளிர்ச்சி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை தான். அடுத்தது ஓம் சந்தன சாந்தினி உகப்பாய் போற்றிவோம் என்று இந்த 1008 மந்திரங்களில் சந்தனமும் ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் சந்தனத்தை அணிந்து வழிபாடு செய்தால் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். சந்தானம் என்றால் குழந்தை என்று அர்த்தம். அதனால் இந்த சந்தனத்தில் அபிஷேக பொருளாகவும், ஒரு அழகு பொருளாகவும், ஒரு வரவேற்புடைய பொருளாகவும் இருக்கின்ற அந்த மங்களகரமான சந்தனத்தை இன்றைக்கு காப்பாக சுயம்பு அம்மாவுக்கு அணிந்திருக்கிறார்கள். அடுத்து நம்ம கருவறை அம்மாவின் தோற்றத்தை பார்க்கலாம். அதாவது இந்த சாரதாம்பாள் பீடம் என்பது நிறைய பேர் குழப்பம் வரும். சாரதா தேவி யார், சாரதாம்பாள் யாருன்றது. சாரதா தேவியார் வேறு, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட துணைவியார். அவர் நிறுவியர்கள் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவியார் நிறுவியது ராமகிருஷ்ண மடம். ஆனால் இது வேறு, இது ஸ்ரீ சாரதா பீடம். இது எங்கே இருக்குதுன்னா கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் மாவட்டத்தில் துங்கா நதிக்கரையில் சிருங்கேரி என்ற இடத்துல அழகாக அமைந்துள்ள பீடம் தான் இந்த ஸ்ரீ சாரதா பீடம். இது எப்படி தோன்றியது என்றால், ஆதிசங்கரர், சங்கர மடங்கள்லாம் இருக்குது இல்லையா, இப்போ அதுக்கு முதல் தோன்றிய ஒரு மடம் தான் ஆதிசங்கரர் மடம். ஆதிசங்கரர் இந்த துங்கா நதியோரம் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். எப்பவுமே முனிவர்கள்லாம் நதிக்கரையோரம் மரத்தின் நிழலில் ஒரு குடிசை அமைத்து எளிமையாக தவம் செய்வதற்கு ஏற்றாற்போல் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே தான் வாழ்வார்கள். அப்படி அவர் அந்த துங்கா நதிக்கரையோரம் நடந்து போய் கொண்டிருப்பார். இந்த ஆற்றங்கரையோரம் நடந்து கொண்டு இருப்பாருன்னொன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது சில தவ முனிவர்கள்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்ற சக்தி வாய்ந்த தெய்வத்தின் அருள் பெற்ற முனிவர்கள்லாம்
என்ன செய்வாங்களாம், ஆற்று மேலேயே நடந்து போவாங்களாம். அதை ஒரு முனிவர் இருந்தார், அவர் ஆற்று மேலே தினம் நடந்து போய் அந்த கரையை அடைஞ்சி குளிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வருவார். இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி, நம்மளும் இந்த முனிவர் மாதிரி ஆற்று மேலே நடந்து காட்டணும். இந்த கம்பி மேலே நடக்கிறாங்க பாருங்க, அவங்கள தெருவில் கம்பியை வச்சு அது மேலே நடந்து காட்டிடுவாங்க. அதே அவங்கள ஒரு அரசன் கூட்டுன்னு போயிட்டு, என் அரண்மனையில் இந்த கம்பியை கட்டி நீ நடந்து காட்டுன்னா அவன் ஏறினானா அந்த கம்பி மேலே அவனால் நடக்கவே முடியலையா. ஏன்னு சொன்னால் அவன் கேட்குறான், அரசன் ஏன் நடக்க மாட்டேன்ற அப்படின்னா, எனக்கு கீழே ஜனங்க இருந்து எல்லாரும் கை தட்டி என்னை பாராட்டுனா தான் எனக்கு நடக்கவே வரும். அது மாதிரி அது ஒரு பழக்கம். அது மாதிரி இந்த முனிவர் தண்ணியில் நடந்து போகிறாருன்னா அது அவருடைய பழக்கம். இது தெரியாமல் இந்த சீடர் என்ன செய்தான், இவரை நடக்கிற மாதிரியே நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்து, ஐயா உங்ககிட்ட நான் கல்வி கற்க விரும்புகிறேன், அதனால் உங்ககிட்ட சீடனாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு நல்ல அறிவுரைகளை கூறி ஞானத்தை புகட்டி எனக்கு இந்த ஆற்றில் நடந்து போகிற வித்தையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு. இது வித்தையெல்லாம் இல்லைப்பா, அது ஒரு ஆன்ம பயிற்சி தான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவர் அந்த முனிவர் இல்லாத சமயம் பார்த்து என்ன பண்ணான்னா, இவன் ஆற்றில் நடந்து போனான்னா. நடந்து போகும்போது தபால்னு விழுந்து ஆற்றில் விழுந்து எழுந்து வந்தான்னா. ஏன் சாமி நீங்கள் நடக்கும்போது மட்டும் விழாமல் போகிறீங்க, நான் மட்டும் விழுந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு பல நாட்களாக இங்கே போய் பழக்கம் இருக்கிறதுனால எங்கெங்கே கல் இருக்குது, எங்கெங்கே மேடு இருக்குது, எங்கெங்கே பள்ளம் இருக்குதுன்றதெல்லாம் எனக்கு அத்துப்படி. அதனால் நான் சர்வசாதாரணமாக நடந்து போயிடுவேன் தண்ணி மேலே, உன்னால் நடக்க முடியாது. அது மாதிரி சில பேர் மற்றவங்க மாதிரி நாமும் நடந்துக்கணும் அப்படின்னு வீணாக ஒரு பயிற்சியை செய்து அவங்க தோல்வி அடைகிறது உண்டு. அதுபோல் இந்த முனிவர் இந்த துங்கா நதியோரம் நடந்து போய் கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த நதினா நீங்கள் உங்கள் காட்சியை பாருங்கள். நதினா நீர் அழகாக தெளிவான நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் தாமரை இருக்கும், தவளை இருக்கும், மீன் இருக்கும், பாம்பு இருக்கும், கொக்கு இருக்கும். இந்த காட்சிகள்லாம் ஒரு ஆறுன்னா ஆற்றங்கரை ஓரம் நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு தவளை என்ன பண்ணுது, வெயிலில் தவிக்குது. அது அப்போ அந்த தவளைக்கு அதாவது அந்த தவளை தண்ணீரில் வெயிலில் உட்காந்து தவிக்கும்போது அங்கே இருந்த ஒரு பாம்பு அதுக்கு படம் எடுத்து நிழல் கொடுத்து தான். இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம். அதாவது தவளையும் பாம்பும், தவளை பாம்புக்கு இரையாகக்கூடிய ஒரு உயிரினம், தனக்கு உணவாகக்கூடிய ஒரு உயிரினத்தையே காப்பாற்றுகின்ற அந்த பாம்பே அதுக்கு நிழலை கொடுக்கின்றது என்று கருதி, இப்படிப்பட்ட நல்ல சாந்த குணமுடைய இடம்தான் நமக்கு தகுதியான இடம்னு சொல்லி, எப்படி பாம்பும் தவளையும் ஒற்றுமையாக இருக்குதோ அதுபோல் இங்கு இருக்கின்ற மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஆன்மீகத்தை வளர்ப்பார்கள் என்று அவர் நினைத்து அங்குதான் அந்த ஆதிசங்கரர் அந்த பீடத்தை நிறுவி 12 ஆண்டுகள் தன் சீடர்களுக்கு அத்வைத்தை கற்பித்தார். அதாவது அத்வைதம், துவைதம் அத்வைதம் என்று சொல்வார்கள், அதுபோல் அத்வைதத்தை இவர் கற்பித்தார். இந்த ஆதிசங்கரர் காலத்தை சேர்ந்தது 14ஆம் நூற்றாண்டில் வித்யாரண்யர். அவர் சந்தன விக்கிரகத்தை கல் மற்றும் தங்கத்திலான விக்கிரகமாக மாற்றினார் என்பது அதாவது அந்த காலத்து கதைகள்லாம் சொன்னால் நமக்கு இந்த காலத்தில் நம்ப முடியாது. அதுக்காக அந்த மாதிரி நிகழ்ச்சியே நடக்கலைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கால ஓட்டத்தில் மனிதனுடைய மனங்கள் மாறிக்கொண்டே வருகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, நாகரிகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் பச்சையாக காய்கறி சாப்பிட்டான்னா இப்போவும் பச்சையாக காய்கறி சாப்பிட முடியுமா? முடியாது. அதை எப்படி வேக வச்சு பக்குவமாக அதுக்கு காரம் அறுசுவைகளும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்ம பழக்கணுமோ, அதுபோல் இப்போவும் காலம் மாற மாற நம்முடைய அறிவு கூர்மையும் அனுபவமும் நாகரிகமும் அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதுபோல் அந்த 14ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக ஒரு இது. அதாவது ஆதிசங்கரர்
மடங்கள் என்பது பல ஆயிரக்கணக்கான மடங்களுக்கு முன்னால் தோன்றியது. அந்த வழியில் தான் சங்கர மடம், இப்போ பூரியில் ஒரு மடம், அந்த மாதிரி காஞ்சியில் ஒரு மடம், அப்புறம் காசியில் மடம், அப்படின்ற பல மடங்கள் உருவாக ஆரம்பித்தது. அந்த சாரதாம்பாள் அலங்காரம் தான் நம்ம பார்க்குறோம். சரி, அந்த அம்மாவுடைய தோற்றத்தை பார்த்தோம்னா, இன்றைக்கி கருவறையில் பாருங்கள், அழகாக 2 காலையும் அழித்து போட்டு பத்மாசனத்தில் உட்காந்துருக்குறாங்க. 4 கரங்களோடு இருக்கிறாங்க. மேல் வலது கரத்தில் கிளி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜபமாலை இருக்கின்றது. அதாவது அவரது 4 கரங்களிலையும் மேல் வலது கையில் கிளி இருக்கிறது. கீழே இருக்கும் வலது கையில் சின்முத்திரை இருக்கிறது. மேல் இடது கையில் அமிர்த கலசத்தை தாங்கி இருக்கிறார்கள். கீழ் இடது கையில் புத்தகத்தை வைத்திருப்பார்கள். இப்படி அமிர்த கலசம், புத்தகம் என்று, ஜபமாலை என்று ஒவ்வொன்றும் ஞானத்தை போதிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றது. புத்தகம் அறிவு, ஜபமாலை என்பது பிரபஞ்சம் தோன்றும் விதையாக உள்ளது. உயிரின் விழிப்புணர்வை சின்முத்திரை காட்டுகின்றது. இப்படி எல்லாவற்றையும் 4 ஞானத்தையும் உணர்த்துகின்ற வகையில் 4 கரங்களில் அம்மன் தன்னுடைய முத்திரைகளை ஏந்திருக்கின்றார்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையால் இன்றைக்கு நாம் கண்ட இந்த சாரதாம்பாள் காட்சி நம் கண்முன் எப்பொழுதும் இருக்கும். ஆகையால் இந்த காட்சியை கண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்கள். ஆமாம், வழக்கம் போல் என்ன சொல்கிறாங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது பெல் பட்டனை மறக்காமல் அழுத்த சொல்கிறாங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஆகையால் இந்த 3ஐயும் நீங்கள் செய்துடுங்க. ஓம் சக்தி. சந்ததமும் வந்து தினம் சிந்து புனல் ஆட, சந்தனமும் வந்து உனை தேட, சொந்தமுறு செந்தமிழில் சந்த தமிழ் பாட, நின்ற ஒரு தென்றலென என்றும் வளர் தேவி. திருவளர திருவளர திருவளர்க்கும் செல்வி, அருள் வளர அருள் வளர அருள் வளர்க்கும் அம்மா, கருவளர கருவறையில் கருவளர்க்கும் தாயே, சந்தனத்தின் சாந்தணிந்த சகல கலாவள்ளி, சுந்தரத்தின் மந்திரமே சுகமான சந்தனமே, சக்தி தர சக்தி தரும் சந்தனத்தின் தேனே, சந்தனத்தின் பூவே சத்தியத்தின் நாவே, சாஸ்வதத்தின் தேவே, சந்தனமும் பூமணமும் சக்தியவள் மேனியிலே தானே மணக்குது, சவ்வாதும் சந்தனமும் செவ்வாடை சக்தியவள் சிரசில் மணக்குது, மறிக்கொழுந்தும் சந்தனமும் மறுவரசி திருமார்பில் தானே மணக்குது, பாசமுள்ள சந்தனமும் நேசமுள்ள தாயவளின் நெஞ்சில் மணக்குது, ஊர் முழுக்க சந்தனமும் ஓம் சக்தி கையில் உள்ள மலரில் மணக்குது, உலகமெல்லாம் சக்தி மணமும் உமையவளின் இடக்கையின் உருவில் மணக்குது, பார்ப்புகழும் சந்தனமும் பராசக்தி திருவடியில் தானே மணக்குது, சுத்தமான சந்தனமும் சக்தியவள் சுயம்பில் தானே மணக்குது, அன்னையின் சந்தனமும் அடிகளாரின் அருள் மணத்தில் தானே மணக்குது, பக்தி மனம் பார்ப்புகழ பங்காரு சாமியார் பரிவில் மணக்குது, பார்வையால் எங்கள் பாவத்தை வாங்கி வாங்கி பராசக்தி உங்கள் தேகத்திலே தேங்கி தேங்கி, வெப்பமாய் போனதுவோ உங்கள் திருமேனி, தப்பாமல் எமை சுமக்கும் தயவுடைய தோணி, ஒப்பாத வெப்பமது தீரவோ உங்களுக்கே குளிரான சந்தனத்தில் காப்பு, வற்றாத அருள் சுரக்கும் அம்மா வாட்டமது தீர்ந்ததுவோ தாயே, சந்தனமாய் மணந்திடுவாய் சக்தி, சகலர்க்கும் தந்திடுவாய் முக்தி, வந்தவரும் நின்றவரும் வாழ, கிடந்தவரும் புரண்டவரும் வாழ,
அழுதவரும் தொழுதவரும் வாழ அருள்மணத்துச் சந்தனமே வாழி ஆதிபரா சக்தியே நீயே வாழி வாழி. சாரதையே, வெள்ளை பூரதமே, சரஸ்வதியே வணக்கம் அம்மா. சிருங்கேரி செல்வியே வணக்கம் அம்மா. பாவாணர் சக்தி வழிபாட்டு பாவாணர் ஆதிசங்கரர். அம்மா, உனக்கோர் பீடம் அமைக்க ஆர்வம் கொண்டு கர்நாடக மலைப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தாராம். 6வது நூற்றாண்டு அது. ஒரு நாள் உச்சி வேளை. அங்கே பார்த்தால் நிறைவயிற்று கர்ப்பிணியாய் தேரை ஒன்று திணறிக் கொண்டிருந்ததாம். அந்த தவிப்பை அங்கே பார்த்த நாகப்பாம்பொன்று தேரைக்கு நிழல் தர எண்ணி தன் நீண்ட தலை நிமிர்த்தி அகலத் தலையிருந்த படம் விரித்து தேரைக்கு நிழல் கொடுத்து பாதுகாப்பாக நின்றதாம். ஆச்சரியமான காட்சி. பாம்பும் தேரையும் பகை கொண்ட உயிரினங்கள். ஒற்றுமையாய் இந்த உலகம் இருக்க வேண்டுமெனும் நீதி காட்ட நின்ற சாட்சியான நிகரற்ற சாட்சியென்றோ. அங்கேயே அன்னை உனக்கு சாரதாம்பாள் என்று பேர் சூட்டி திருவிடமும் உன் பேர் விளங்க திருமடமும் அமைத்தாராம். பிள்ளையின் சொல் கேட்டு பெரியவளே நீ அமர்ந்தாய். சக்தியே, சாரதையே, சகலகலா வித்தகியே, புத்தியில் நிலைத்திருப்பாய், புதுவாழ்வு நீ தருவாய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாய், கள்ளமற்ற பிள்ளைகள் பாடும் கருணை வாசகத்து உட்பொருளாவாய். உள்ளதாம் பொருள் ஓதி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உயர் பொருளாவாய். வெள்ளை உள்ளம் உனக்கு, உட்கார வெள்ளை பீடம் உனக்கு, உடுத்துகின்ற வெள்ளை ஆடை உனக்கு, உணர்த்துகின்ற உணர்வும் வெள்ளை உனக்கு. கடையரும் கடைத்தேற கடைக்கண்ணால் அருள்வாய் அம்மா. பிள்ளையாய் வந்த எங்கள் உள்ளமும் வெள்ளையாய் உயர்ந்திட செய்வாய் அம்மா. வெள்ளையாய் நல்ல எண்ணம் விளங்கிட நின்ற தேவி, வெள்ளமாம் கருணை வெள்ளம் வேண்டவே பெருக்கும் தேவி. கள்ளமாம் பொய்கள் நீக்கும் கல்வியே கருத்தில் தேக்கும் உள்ளமே அருள்வாயம்மா, உயிர்மழை போல அம்மா. வீணையை மீட்டும் தேவி, வித்தையை வழங்கும் தேவி, ஆணையை இட்டு இங்கே அறிவெலாம் வளர்க்கும் தேவி. தேனினை ஒத்த வாக்கும் திசையினை ஒத்த நோக்கும் வானினை ஒத்த போக்கும் வழங்கினி அருள்வாய் அம்மா. வாணி, நீ நிலைத்தால்தானே வையத்தில் கலைகள் எல்லாம். வாணி, நீ நினைத்தால்தானே வாக்குகள் பலிதமாகும். வாணி, நீ நினைத்தால்தானே வார்த்தைகள் கவிதையாகும். வாணி, நீ நினைப்பாயம்மா, வளர்மொழி தருவாயம்மா. திக்காத மொழிகள் தருவாய், திகட்டாத கவிகள் தருவாய். முக்காலம் உணர்ந்து சொல்லும் முழுமுதல் அடிகளார் அருள தற்காலம் வந்தவாணி, தமிழ்த்தேன் மாந்தும் தேனி. பொற்காலம் வந்ததே என்று புகழ்ந்துரை செய்வாய் அம்மா. கண்கண்ட தெய்வமே, கலைகளின் மூலமே, அடிகளார் போற்றிடும் ஆனந்த செல்வியே. சக்தியே, சாரதையே, சகலகலா வித்தகியே, புத்தியில் நிலைத்திருப்பாய், பூவுலகும் நிலைக்க வைப்பாய். சாரதையே, தாயே, வாழ்க நீயே, வாழ்க நீயே, வாழ்க வாழ்கவே.